தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அமேன். பிதாவாகி தேவன் நல்லவர், அவர் வல்லவர். அமேன். நீங்கள் என்னிலும் அமேன் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அமேன். பிதாவாகி தேவன் நம் மேல் வைத்த அமேன் அன்பை என்ன செய்தார்னா விளங்க பண்ணினார். அமேன். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பை யாரால சொல்ல முடியுமா? நாம் பாவியாக இருக்கும்போது தேவன் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பை நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தான் அல்லது போல நீங்கள் அந்த உலகத்தார் அல்ல, இந்த உலகம் உங்களை பகைக்கலாம். அமேன். அதனால் பிதாவாகி தேவனிடத்தில் அவர் வேண்டுதல் செய்யும்போது, பிதாவே இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக இடத்தில் வேண்டுதல் செய்யாமல் இவர்களை தீமை என்று காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி, அருமையான சகோதர சகோதரிகளை நாமும் மற்றவர்களுக்கு அமேன் ஜெபம் பண்ணும்போது அவர்களையும் இப்படியாக காத்துக்கொள்ளும் தகப்பனே என்று சொல்லி வேண்டுதல் செய்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய நாமத்தை தொடர்ந்து உயர்த்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.